அரசியல்ல ஒரு பழமொழி இருக்கு. ஒரு மனிதனை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும். அந்த வேலையை தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரு தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஏமாத்துறதுக்கு இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் தமிழகத்தினுடைய பெண்கள். தமிழகத்தின் பெண்களை உங்களுக்கு பணத்தாசையை காமிச்சு பணத்தின் மூலமா உங்களை விலைக்கு வாங்கி இந்த தமிழ்நாட்டை அடிமைப்படுத்த நினைக்குது இந்த திமுக அரசு. தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை, அக்கா கனிமொழி அவர்களை, தமிழக பெண்களுக்கான உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்க ஒரே நாள்ல 5000 கொடுத்து தமிழக பெண்களை விலைக்கு வாங்க பாக்குறீங்க. இனியும் தமிழக பெண்கள் முட்டாளாக இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 6550 கோடிய ஒரே நாள்ல உங்களுடைய ஆளும் அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி விநியோகம் பண்ணி ஓட்ட விலைக்கு வாங்க தமிழக பெண்களை முட்டாளாக நினைக்கிறீங்களே, தமிழக பெண்களே நீங்களும் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இதுதான். ஒரு நாள்ல 1000 கோடியை ரிலீஸ் பண்ணி தமிழக பெண்களை வாயடிக்க பார்க்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் இதுவா சொல்லுது? இதுவா தமிழக மக்களுக்கான, தமிழக பெண்களுக்கான நல்லாட்சி? இல்லங்க, நீங்க தமிழக பெண்களை சந்தோஷப்படுத்தல. இது தமிழக பெண்களுக்கான ஆட்சி இல்ல. உண்மையிலேயே நீங்க தமிழக பெண்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா இது மகளிருக்கான ஆட்சி. திமுக மகளிரை காப்பாற்றக்கூடிய ஆட்சினா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? பூரண மதுவிலக்கு. உங்களால் இந்த ஒரு நாளைக்கு 5000 இப்படி 1 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய முடியும்னா உங்களால ஏங்க முடியாது. பூரண மதுவிலக்க என்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றீங்களோ அன்னைக்குதான் தமிழக பெண்களுக்கான விடியல் ஆட்சி, தமிழக பெண்களை சந்தோஷப்படுத்தும் ஆட்சி. அதை செய்து காட்ட முடியுமா தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே? அப்படி உங்களால் முடியும் என்றால் இன்னைக்கே உடனே பூரண மதுவிலக்க நீங்க அமல்படுத்துங்க. அப்படி நீங்க அமல்படுத்தினா அடுத்து நீங்கள் முதல்வராவதில் நியாயம் உண்டு. தமிழக பெண்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். தமிழகத்தின் பெண்களே, உங்களுடைய புரிதலுக்காக, இந்த பணத்தை கொடுத்து வேட்டையாட நினைக்கிற திமுக ஆட்சியின் அவலத்துக்காக, உங்களுடைய ஒட்டுமொத்த புரிதலுக்காகவும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன், கேளுங்க. இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்கள் அக்கௌண்ட்லயும் ரூபாய் 5000 ஏற்றிருக்குன்னு தமிழக பெண்களை நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. நீங்கள் சந்தோஷப்படுகின்ற அதே நேரத்துல இதுல எவ்வளவு ஊழல் இருக்குன்றதான் நீங்க சிந்திக்கணும். ரூபாய் 5000 நினைத்த உடனே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் நேரடியாக ஊழலுக்காக, ஓட்டுக்காக, லஞ்சத்துக்காக உங்களுடைய அக்கௌண்ட்ல 5000 ஏற்க முடியும்னா இது எத்தனாயிரம் கோடி? இது எங்க இருந்து வந்தது? அதே நேரத்துல இன்னொரு கேள்வி, இந்த 5000 கொடுக்க முடிஞ்ச இவங்களால தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வரும்போது 2021 தமிழக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் என்ன? மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னாங்க இல்லையா? 26 மாசம் கழிச்சுதான் கொடுத்தாங்க. அப்போ இப்ப உங்களால நினைச்ச உடனே 5000 கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த 26,000 சேர்த்து மொத்தமாக கொடுக்க முடியும் தானே? தமிழக பெண்களை நீங்க தான் இதை கேள்வி கேட்கணும்.